வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது இஞ்சி கார சட்னி. இது பித்தத்தால வரக்கூடிய தலை சுற்றலை நீக்க ஒரு அருமையான நிவாரணி. தேவையான பொருட்கள்: இந்த சைஸ் அளவு இஞ்சி எடுத்துக்குங்க. இதில் நான் ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். தோல் நீக்கிடுங்க. கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய், புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, பெருங்காயம், 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். மேலும் தாளிக்க கடுகு, தீட்டல் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். பேன் சூடானோன்னா ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனோன்னா முதல்ல இஞ்சியை வறுத்து எடுத்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் சிவப்பாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி லைட்டாக வறுபட்டுருச்சு, சிவப்பாயிடுச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். கடலைப்பருப்பை வறுக்கும் போது நீங்கள் ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு கருகிருச்சுன்னா சட்னி நல்லாவே இருக்காது. ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே சிவப்பாகிற வரைக்கும் வறுத்தெடுங்க. கடலைப்பருப்பு சிவப்பாகிட்டுருக்கு. இப்போ நம்ம வரமிளகாவை சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா எக்ஸ்ட்ரா வரமிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புளியை ஆட் பண்ணிடலாம். புளி கொட்டை இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொட்டையோடு நீங்கள் புளியை போட்டுட்டிங்கன்னா அப்புறம் மிக்சியில் அப்படியே அரைப்பட்டுரும். புளியை கழுவிட்டு போடுங்க, அப்படியே போட வேண்டாம். இப்போ இந்த இஞ்சி கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இதை அரைக்கும் போது நம்மளோட பெருங்காயத்தூளையும் சேர்த்து அரைச்சிருங்க. நம்ம பெருங்காயத்தூளையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்துடலாம். நான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன் சட்னியை. இதோட உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்குங்க. சட்னிக்கு எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றுங்க. அப்போ தான் அந்த காரத்தை தணிக்கும். அந்த வயிற்றுக்கு காரத்தால் வர்ற உபாதை இருக்காது. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்த பருப்பு தாளிக்கலாம். சட்னியை ஊற்றிடலாம். இட்லி தோசைக்கு இந்த இஞ்சி சட்னியும் இதோட தேங்காய் சட்னியும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான காம்பினேஷனுங்க. ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு கெட்டியான பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு தோசைக்கு யூஸ் பண்ண போகிறதுனால நான் கொஞ்சம் லிக்விடாக எடுத்துக்கிறேன். ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ்வை அமர்த்திட்டு எடுத்துடலாம். சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் தோசையோட தொட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.